ஊர்ல எப்பெல்லாம் கரும்பு வெட்டுறமோ இந்த மாதிரி லோடு வண்டி கோளாறு கொடுத்துருதுங்க. கள்ளக்குறிச்சியில 4-2 தாங்க. காலையில எழுந்து அறுவடை பண்ண சோளத்தை ஒரு வாட்சா விட்டுட்டு சாணியை தூக்கிட்டு கொல்லிக்கு தாங்க கிளம்பிட்டேன். இன்னைக்கு எங்க அத்தை வீட்டு கொல்லியில கரும்பு தாங்க வெட்டுறாங்க. ஒரே டைம்ல 2 செட்டு வெட்டுது. மொத்த கொல்லியும் காலி பண்றாங்க. மூடி வச்சிருந்த சோளத்தை காத்து ஓடுற மாதிரி கொஞ்சம் திறந்து விட்டுட்டு சோளம் கலைக்கிறதுக்கு ரோட பெருக்கிட்டு வீட்டுல போய் டிஃபனை முடிச்சிட்டு கொஞ்சம் வெயில் நல்லா வந்ததுக்கு அப்புறம் சோளத்தை கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோளம் உடைக்கிறதுக்கு முன்னாடியே சோளம் நல்லா காஞ்சிருச்சு. அதனால சோளத்தை லைட்டா காய வச்சா போதும். சோளத்தை காய வச்சுட்டு எங்க அத்தை வீட்டு கொல்லிக்கு தாங்க கிளம்பிட்டேன். கள்ளக்குறிச்சியில இருந்து வீடியோ பாக்குறவங்க எந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் செட்டு கரும்பு வெட்டி முடிச்சிட்டு சாப்பிட்டு லோடு ஏத்தவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வடக்கன் செட்டு வெட்டுறாங்க வெட்டிட்டே இருக்காங்க. 2 நாளா வெட்டிட்டு இருக்காங்க. கரும்பு ஏத்துற லோடு வண்டி ஊர் உள்ள போகும்போதெல்லாம் கரெக்டா தாங்க போகுது. ஊரை விட்டு தாண்டும் போது தான் எதனா ஒரு கோளாறு கொடுத்தது. நம்ம தமிழ் ஆளுங்களே 2 லோடு கரும்பு வெட்டி வச்சிருந்தாங்க. பெரிய லோடுக்கு 2 இன்ஜின் கட்டி இழுத்து சேஃபா வழி அமைச்சாச்சு. சின்ன லோடு கரும்பு போற வழியில லைட்டா சரிஞ்சிருச்சுங்க. நம்ம தமிழ் ஆளுங்க ஒரு டன் கரும்பு எவ்வளவுக்கு வெட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1170 ரூபாய்க்கு தாங்க வெட்டி இருந்தாங்க. வடக்கன்ஸ் வெட்டுற கரும்பு கொஞ்ச நேரம் வாட்சா விட்டுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு 2 சொம்பு கம்பங்கூழ குடிச்சிட்டு ஆடு மாடு கோழி கிட்ட இருந்து சோளத்தை காப்பாத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே சைட்ல கொஞ்ச நேரம் வீடியோ எடிட்டிங்க முடிச்சிட்டேங்க. வடக்கன்ஸ் என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.